ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து தட்டை வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கிண்ணம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கலாம். அதோட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 4 பல் பூண்டு வந்து நான் நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ண கருவேப்பிலை, கடலைப்பருப்பு வந்து நான் ஒரு 1 ஹவர் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு, அப்புறமா மிளகாப்பொடி, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் தண்ணியும் தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல ரெசிபி. வீட்டிலையே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். நான் வந்து கடாயில் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடையில உருண்டை வச்சு தட்டால் அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு சூப்பரான தட்டை வடை ரெடி ஆகிடும். இதை நம்ம பொரிச்சு எடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.